வணக்கம். இஜட் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது மாணவர்களை கேவலமாக பேசிவிட்டார் உச்ச நீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த். வந்தது வேகம். அந்த அளவுக்கு நீ பேசிட்டியா? எங்களை பார்த்து கரப்பான் பூச்சி என்றும் ஒட்டுண்ணிகள் என்றும். வேலை இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம், படிச்சுட்டோம், வேலை கொடுக்க வேண்டியது இந்திய அரசினுடைய ஏற்பாடு. அதை செய்தீர்களா? அதுக்கு எந்த ஒரு பதிலுமே கிடையாது. வேலை இல்லாத இளைஞர்கள், கரப்பான் பூச்சிகளை போன்றவர்கள், ஒட்டுண்ணியை போன்றவர்கள், ரொம்ப கோரமானவர்கள், ரொம்ப ஒதுக்குப்புறமான ஒரு நிலை கொண்டவர்கள், இந்த மாதிரிலாம் ஒரு அர்த்தத்தின் வெளிப்பாடு. கரப்பான் பூச்சியை போன்றவர்கள், ஒட்டுண்ணியை போன்றவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார் நீதிபதி சூரியகாந்த். வந்தது வேகம். அபிஜித் தீப்கே அப்படிங்கிற ஒரு இளைஞனுக்கு. அவர் அமெரிக்காவில் இருக்கிறார், பாஸ்டன் நகரில் படிச்சுட்டு இருக்கார், உயர்கல்வி. என்னடா அது, படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள், மற்றபடி படித்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் மேலே இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு பச்சாதாபம் அல்லது ஒரு பரிதாப உணர்வு ஏற்படும். அதை விட்டு போட்டு இந்திய மாணவர்களே இவர்கள் வேலை இல்லாதவர்களையும் குறிப்பிட்டு கேலி கிண்டல் நையாண்டி பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தால் அப்புறம் இவர்களுடைய உண்மையான மனோநிலை என்ன? இது எங்கிருந்து வருகிறது? இப்படியே போயிட்டு இருந்தா அப்படின்னா அப்போ நம்முடைய நிலைமை என்ன? அப்போ இவங்க கேலி பண்ணிக்கிட்டு இவங்க இப்படியே இருப்பாங்க 12 வருஷமா, நம்ம அப்படியே இருந்துட்டு போயிடுறதா அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டுச்சு. பார்த்தீங்களா? அது இந்தியாவில் எத்தனையோ பேருக்கு ஏற்பட்டிருக்கும், ஆனால் செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வரல. அது ஒரே நபருக்கு தான் அபிஜித் தீப்கே. அவர் மகாராஷ்டிராவில் சத்ரபதி சம்பாஜி நகரில் இந்தியாவில் இருக்கக்கூடியவர். இப்போதைக்கு அமெரிக்காவில் பாஸ்டன் நகரில் படிச்சுட்டு இருக்கிறார். அப்பப்போ இந்தியா வந்து போக சொந்தம் பந்தம் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. படிப்புக்காக போயிருக்கக்கூடிய படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்திய இளைஞன் அவர். இந்தியாவில் இப்படி ஒரு விஷயம் அப்படின்னா அப்புறம் இருக்குது ஏகப்பட்டது பிரச்சனை நிறையா இருக்கு இல்லையா? தகுந்த மாதிரி கரெக்டாக பிரச்சனை வந்தது. நீட் தேர்வு குளறுபடி, மற்றபடி சிபிஎஸ்சி குளறுபடி, எஸ்எஸ்சி குளறுபடி, கியூட்டு தேர்வில் குளறுபடி சொல்லி போட்டு வந்தவுடனே அவங்க முதல் போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 4-5 நாளுக்கு முன்னால் தான் போராட்டத்தை ஆரம்பித்து தங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. மத்திய மந்திரி தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். இத்தனைக்கு அவர் தான் காரணம். பாஜகவை பொறுத்தவரை இது வரைக்கும் பதவி விலகினா சரித்திரமே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த பதவி நாற்காலியை ஒட்டிட்டா நல்லா அட்டை மாதிரி என்ன தூக்குனாலும் சரி. மற்ற ஒரு கட்சிகளுக்கு உள்ள அந்த ரோசம் சூடு சொரணை பாஜக கட்டாயமாக கிடையாது. அதனால 12 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. எவ்வாறு ஆள்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. ஒரு பக்கம் இது எலக்ட்ரிக் ஓட் மிஷின், அதில் குளறுபடி. இன்னொரு பக்கம் காசை கொடுத்து அவர்கள் ஓட்டை வாங்குறாங்க. இன்னொன்று, மற்றபடி இந்த பட்டியலின மக்கள் இருக்கக்கூடிய சில குறிப்பிட்ட சதவீத மக்களை மிரட்டி ஓட்டு போட வைக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இஸ்லாமிய சிறுபான்மை மக்களை அவர்கள் ஓட்டு போட மிரட்டுகிறார்கள். ஏதோ ஒரு வகையில் அவர்களை குளறுபடி செய்கிறார்கள். இந்த மாதிரிலாம் பலவிதமான ஒரு கருத்தின் வெளிப்பாடு இன்னைக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதன் அடிப்படையில் எப்படி இந்த கட்சியை பாஜகவை முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு நிலைப்பாடு இன்னைக்கு கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டிக்கு வந்தாச்சு. ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார், சிஜேபி, கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி. அதன் அடிப்படையில் இன்னைக்கு போராடக்கூடிய ஒரு களம் காணக்கூடிய அளவுக்கு அந்த கட்சி வந்தாச்சு. அடுத்து ஒவ்வொரு பிரச்சனைக்குமே, ஆமாம், காங்கிரஸ் எடுத்தாலும் எதிர்கட்சியாக இருக்கிறாங்க மத்தியில், இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ராகுல் காந்தி என்னென்னமோ ஆதாரமாக கத்திக்கிட்டு தான் இருக்கிறார். பொறுமையாக வருவார், உட்காருவார், காதில் 2 ஆண்டு கேட்டு அப்படியே போயிடுவார். அமித்ஷாவாவது 2 வார்த்தை பேசுவார். மோடி அப்படி கிடையவே கிடையாது. வருவார், பேசுகிறதே கிடையாது. ஆமாம், அந்த மாதிரி ஒரு நபருக்கு தான்
மக்கள் ஓட்டு போடுறாங்க. தமிழகத்தில் விஜய் மாதிரி, அங்கே மத்தியில் வந்து மோடி. ஆமாம், பேசுகிறதே கிடையாது. ஊமையாட்டம் இருந்து அப்படியே விஜய் எப்படி சட்டமன்றத்துக்கு ஊமையாட்டம் அப்படி போயிடுறாரு. அது மாதிரி வந்து மத்தியில் வந்து ஊமையாட்டம் அப்படியே மோடி போயிடுவார். ரெண்டு பேருமே வந்து வாய் பேசாதவர்கள், இல்லை வாய் பேச தெரியாதவர்கள் என்பதெல்லாம் கிடையாது. இவனு என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்கறது அப்படின்னு மௌனமாகவே தங்களுடைய எதிர்ப்பை பிரதிபலிக்கக்கூடியவர்கள், மக்களை மதிக்க தெரியாதவர்கள். இன்னும் சொல்ல போனால் அடப்போட காசை கொடுத்தா போகுது இல்லையா, இருந்தே இருக்கு ஓட் மிஷினு, கோல்மால் பண்ணால் போகுது, முடிஞ்சு போச்சு. இப்படியே 12 வருஷம் இந்தியாவை ஆண்டு கொண்டு கொச்சைப்படுத்தி, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு பய உணர்வை ஏற்படுத்தி இந்த நாட்டில் வச்சுருக்கிறாங்க. இஸ்லாம் அப்படின்னாலே போதும், பாஜகவுக்கு அப்படியே நெருப்பு பற்றிக்கிட்டே இருக்கு. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு பிரிவு இல்லையா, அந்த கும்பலை சேர்ந்தவர். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு வேகம். அதை பயன்படுத்தி இஸ்லாத்தை ஒழிக்க வேண்டும், பட்டியலின மக்களை ஒன்றுமில்லாமல் செய்ய வேண்டும், நம்ம மட்டும் வாழணும். ஆமாம், வாரணாசியை வந்து தலைநகராக்க வேண்டும். மற்றபடி வந்து மனுநீதி, மனு தர்மத்தை வந்து அரசியல் சட்டமாக கொண்டு வர வேண்டும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டால் முடிஞ்சு போச்சு. இந்தியா மிகப்பெரிய உயர்ந்த சாம்ராஜ்யமாக உயர்ந்துவிடும். அப்புறம் இந்து நாடுன்னு வச்சுருவாங்க. இதுதான் வந்து பாஜகவுடைய எதிர்கால திட்டம். ஒரே நாடு ஒரே பூமி சொல்லிட்டு ஒரே தேர்தல், இந்த மாதிரி பலவிதமான கருத்துக்கள், இவைகளெல்லாம் உடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு யாருமே இல்லை. காங்கிரஸ்லாம் இனிமேல் முடிய வாய்ப்பே கிடையாது. அதற்கு கீழே எத்தனையோ கட்சிகள் இருக்காங்க. மம்தா பானர்ஜியில் இன்றைக்கி சுருண்டாச்சு, முடிஞ்சு போச்சு. மேற்கு வங்காளத்தில் உருண்டு போய்விட்டார். ஆமாம், இங்கே தமிழகத்தை பொறுத்தவரை எதிர்ப்பு குரல் வந்துக்கிட்டு இருந்தது திமுக, அதிலே ஒரு அடி வாங்கியாச்சு. ஆக வந்து வரக்கூடிய காலங்களில் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது காங்கிரஸ்லேயும் இல்லை, அங்கே மம்தா பானர்ஜி சம்மந்தப்பட்டவில்லை, இங்கே திமுகவும் இல்லை. அப்படிங்கிறப்ப என்ன, அதான் காலத்தின் கோணம். காலம் வந்து என்னதான் இருந்தாலும் சரி, அதாவது தெய்வம் ஒரு கதவை மூடும்போது நம்பிக்கை இன்னொரு கதவை திறக்கிறது. தெய்வம் மூடிருச்சு, ஆனால் நம்பிக்கை திறந்துருச்சு. அதற்கு பேர் வந்து கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி கட்சின்னு சொல்கிறது. இந்த கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது இயற்கையின் வெளிப்பாடுங்க. பாருங்களேன், நேபாளத்தில், மற்றபடி இலங்கை, வங்காளம், இங்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதை போன்ற ஒரு போராட்டம் இந்தியாவில் கட்டாயமாக நடக்கும், நடத்தப்பட வேண்டும். கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி கட்டாயம் நடத்துவாங்க. இல்லாட்டி பாஜக வந்து இந்த நாட்டை விட்டு ஒழிக்கவே முடியாது. ஜனநாயக முறைங்கிறது ஓட்டு போடுறது, அதிலே தில்லு முள்ளு போராட்டம் ஃப்ராடு அப்படிங்கிறப்ப அந்த கட்சியை நீங்கள் எப்படி ஒழிப்பீங்க? கடைசி வரைக்கும் அவனுக்கு அப்படியே இருந்துக்கிட்டே இருப்பானுங்க. அட்டை பூச்சியை போட்டு ஒட்டி இருப்பாருங்க. அதனால் அந்த அட்டை பூச்சியா கரப்பான் பூச்சியா அந்த நிலைப்பாடு வந்தாச்சு. அட்டை பூச்சி என்ன ஒட்டி இருந்தாலும் சரி, அதை உடைத்தெறியறதுக்கு கரப்பான் பூச்சி கட்டாயமாக முயற்சி செய்ய வேண்டும் சொல்லிட்டாரே. இப்போ இது வந்து ஒரு ஆரம்பம், இது இத்துடன் முடிந்து விடாது அப்படின்ட்டார் அபிஷித் தீபிக், கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியினுடைய தலைவர். இன்னைக்கு வரைக்கும் பல லட்சம் பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்துருக்கிறாங்க. ஆன்லைன் கட்சி. இது வந்து பப்ளிக்காக பண்ணக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உருவாக்கி இந்தியாவை தலைகீழாக புரட்டி பாடக்கூடிய அளவுக்கு, குறிப்பாக மதவாதத்தை ஒழிச்சு நாசம் பண்ணணுங்க. அதை கையில் வச்சுக்கிட்டு தான் இந்த பாஜக என்ன பண்ணுது, இஸ்லாமியர்களை வதைக்கிறார்கள், பட்டியலின மக்களை சிதைக்கிறார்கள். இன்னும் அதை ஊட்டியே ஓட்டை வாங்கிட்டு இருக்கிறாங்க. மதத்தில் என்ன இருக்கு அப்படின்னு தெரியல. மதம் தான் சுத்தி முத்தி மதம். ஆமாம், மதம் பிடித்த ஒரு கட்சி. நான் சொல்கிற மதம் வேறு. யானைக்கு பிடிக்கக்கூடிய மதம் பிடித்த ஒரு கட்சி பாஜக. அதை ஒழிப்பதற்கு ஒரு அற்புதமான கட்சி வந்தாச்சு. அதான் கரப்பான் பூச்சி கட்சி, கரப்பான் ஜனதா பார்ட்டி. இவர்கள் வந்து கட்டாயம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உற்பத்தி செய்யணும். நேபாளத்தை போன்று, இலங்கையை போன்று, வங்காள தேசத்தை போன்று அடித்து நொறுக்கணும். இலங்கையில் ஓடினா பார்த்தீங்களா, ஆமாம், ராத்திரியோட ஓடினாங்க பாருங்க. அதே வங்க தேசத்தில் அந்த அம்மா உடையாச்சு பாருங்க இந்தியாவுக்கு. அது மாதிரி ஓடணும்.
பாஜகவை துரத்த வேண்டும். ஆர்எஸ்எஸ் காரன் இல்லாத அளவுக்கு இந்த இந்தியாவை பழிச்சு நாக்கக்கூடிய ஒரு சக்தி கரப்பான் பூச்சிக்கு கட்சிக்கு இருக்கு. அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆமாம், இதை அவர்கள் உணர்ந்து செயல்படணும், ஒற்றுமையாக செயல்படணும். இல்லாட்டி இந்த இந்தியாவை காப்பாற்ற முடியாது. பாருங்க, கச்சா எண்ணெய் ரொம்ப விலை குறைஞ்சி போச்சுங்க, இன்னும் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக பார்க்க வேண்டியது, 5 மாநிலம் தேர்தலை பார்த்த உடனே ஏற்றிட வேண்டியது, அப்புறம் தேர்தல் வருதா இறக்கிட வேண்டியது. இப்படியே ஆட்டங்காட்டிக்கிட்டு மக்களை இழிச்ச வாயிலாக ஆக்கி வைத்திருக்கிறாங்க இந்த 12 வருஷம். என்னமோ அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் சொல்லி போட்டு ஒன்றுமே பண்ணல, குப்பை, ஜீரோ. நான் நறுக்குன்னு உட்காந்துருக்கான் பாஜக. காரணம் என்ன? இழிச்சவாத்தனமான மக்கள் வட இந்தியாவில் இருக்கிறாங்க. தென்னிந்தியாவில் பப்பு வேகாது, தென்னிந்தியாவில் பப்பு வேகாது, அதில் குறிப்பாக தமிழகத்தில் பப்பு வேகாது. அப்படியே மீறி போனாலும் அதிமுக திமுக, அதை மீறி போனால் தாவேகா பாஜகவோட பி டீம்னு சொல்கிறாங்க. இப்போ மீண்டும் அண்ணாமலை ஆரம்பிக்க போகிறாரு, அதை வேணால் சொல்லலாம், பாஜகவோட பி டீம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. தாவேகாவை உடைப்பதற்காக அண்ணாமலையால் பாஜக ஏற்படுத்த போகிற ஒரு கட்சி தான் அண்ணாமலை கட்சி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் கட்டாயமாக பாஜகவை நுழைய வைக்க முடியாது. ஆமாம், ஆனால் இந்திய அளவுக்கு அப்படி இல்லை. வட இந்தியாவில் அப்படி கிடையாது. ஏதோ ஒரு வகையில் நுழைந்து விடுவார்கள். அதனால் கட்டாயமாக பாஜகவை இந்தியாவை விட்டு ஒழிக்க வேண்டும் என்றால், தோற்கடிக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய ஒரு உறுப்பினரை கொண்டு இந்த இந்தியாவில் உயர வேண்டும். இளைஞர்கள் ஒன்று சேரணும். தமிழ்நாட்டை சேர்ந்தா பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு, அது மாதிரி இந்திய அளவுக்கு இன்னைக்கு டெல்லி ஜந்தர் மந்தரில் சேர்ந்துருக்கிறாங்க. ஆமாம், தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். 1 வாரம் கெடு கொடுத்துருக்காரு அபிஜித். கரப்பான் பாட்சி சிஜேபி அபிஜித் 1 வாரம் டைம் கொடுத்துருக்கிறார். பாஜக என்ன செய்ய போகிறது? ரோசங்கட்டத்தனமான பாஜக முடிஞ்சு போச்சு. சூடு சொரணை ஒன்றுமே கிடையாது. நீ என்ன பேசினாலும் சரி, அங்கே அப்படியே தான் உட்காந்துருப்பாங்க, எந்திரிக்க மாட்டாங்க. அதனால் இதற்கு என்ன மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உருவாக்கி பாஜக இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும். அது கட்டாயமாக சிஜேபி அபிஜித்தால் முடியும். கரப்பான் பூச்சி அந்த கட்சியால் முடியும். ஆமாம், இது கட்டாயமாக எப்படியாவது ஒரு வகையில் உற்பத்தி செய்தே ஆகணும். இலங்கையை போல், வங்காளதேசத்தை போல், நேபாளத்தை போல் மிகப்பெரிய ஒரு மாணவர் எழுச்சி போராட்டம் உருவாக வேண்டும். ஆமாம், அடித்து விரட்டி அவர்களோடு இந்த மதவாதத்தையும் ஒழிச்சு இந்த உலகத்தை விட்டு தள்ளிடணும். எங்கே பார்த்தாலும் ஒரு மதவாதம், எங்கே பார்த்தா இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரம், எங்கே பார்த்தாலும் ஜெய் ஸ்ரீராம். அதுலேயும் இந்த போராட்டத்திலையும் ஒரு குரூப் வந்திருக்கிறான், பாஜக அமைச்சிருக்கிறான் பாருங்க. அந்த குரூப் இவர்களோடு சண்டை போட்டுக்கிறான். சண்டை போட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லியிருக்கிறான். வெக்கம் கட்ட அவனுங்க. ஜெய் ஸ்ரீராம் சொன்னாலே முடிஞ்சு போச்சு, அவன் பாஜகன்னு அர்த்தம். இந்த பார்ட்டிக்கு ஆப்போசிட்டாக வந்திருக்கிறான். அப்புறம் குறிப்பிட்ட நேரத்துக்கு அவனுக்கு போயிட்டானுங்க போல இருக்கு. அதற்கு பின்னால் அபிஜித்துக்கு உடல்நலம் சரியில்லை. அப்புறம் நம்ம இதோட போராட்டத்தை முடித்து கொள்ளலாம் சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே இது முதல் போராட்டம். முதல் போராட்டத்தில் ஒரு 7000-8000 பேர்த்துக்கு சேர்ந்துருக்கிறாங்க. இது வெற்றி. சிஜேபி கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டியினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றி, அபிஜித்தின் தனிப்பட்ட ஒரு வெற்றி. இந்த கட்சி இன்னும் மேலும் மேலும் உயர்த்த வேண்டும். ஆமாம், காங்கிரஸுக்கு அடுத்த எதிரியாக இந்த கட்சி தான். இது பாஜகவுக்கு அடுத்த எதிரியாக. ஆமாம், காங்கிரஸால் இன்னும் ஒன்றும் பண்ணவெல்லாம் முடியாது, கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அதை மக்கள் ஒத்துக்கொள்வதாகவும் இல்லை. இந்திய கூட்டணி அப்படிங்கிற வகையில் அவங்க குழப்பம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறான். திமுகவை விட்டு வல்கராக வெளியே போயிட்டாங்க. அதன் அடிப்படையில் இந்திய கூட்டணிங்கிற கான்செப்டும் இல்லை. அப்படிங்கிறப்ப காங்கிரஸ் மேலே இருந்த ஒரு முக்கியமான ஒரு பற்றுதல் கூட இந்த வகையில் போயிடுச்சு. அப்படிங்கிறப்ப கரப்பான் பூச்சி பார்ட்டி தான் சிஜேபி அபிஜித் கட்டாயமாக பாஜகவை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய அளவுக்கு அவருடைய மிகப்பெரிய ஒரு திறமை இருக்கிறது. அதற்கு இந்த மாணவர்கள் சக்தி ஒத்துழைக்கும். ஆமாம், இந்தியாவை பளிச்சுன்னு பாஜக இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும். மதவாதம் இல்லாத ஒரு இந்தியாவை உருவாக்க வேண்டும். இஸ்லாமியர்கள் வாழ வேண்டும். அதிலும் குறிப்பாக
சிறுபான்மை மக்கள் மற்ற பட்டியல மக்கள்லாம் வாழ வேண்டும், இந்து மக்கள் நிம்மதியாக உறங்க வேண்டும். அந்த மாதிரி இந்த நாட்டை கொண்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்கால திட்டம் சிஜேபி தீட்ட வேண்டும். தீட்டி இந்த இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். ஆமாம், இன்னும் சொல்ல போனால் இனி வரும் காலங்களில் இந்தியாவின் எதிர்காலம் சிஜேபி கையில் மட்டுமே இருக்கிறது அப்படின்னு நம்ம உறுதியாகவே சொல்லலாம். பார்ப்போம். சிஜேபி வாழ்க, அபிஜித் வளர்க, இந்த கட்சி மிகப்பெரிய ஒரு புகழில் ஓங்குக, மதவாத சக்திகளை முறியடித்து உடைத்து நாசம் பண்ணி இந்தியாவை சுத்தமான ஒரு அற்புதமான ஒரு பூமியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.